வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள மதுவிலக்கு பிரச்சார குழுவின் சார்பாக வெளியிடப்படும் தியாகு என்ற இந்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தினரால் தயாரிக்கப்பட்டது. சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான திருமதி சிவசங்கரி அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த சித்திரம். இயக்குனர் தம்பி முத்துராமனின் திறமை பளிச்சிடும் காவியமாக நீங்கள் காண இருக்கிறீர்கள். தனி மனிதர்களின் வாழ்வு மொத்த சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடும் என்பதை இப்படமும் கதையும் விளக்குகின்றன. மனிதன் குடிக்கிறான். அதற்கே அடிமையாகிவிட்ட மனிதனை குடியே குடித்து விடுகிறது. அத்தகைய குடிவெறியர்களை திருத்திட இந்த கதையின் நிகழ்ச்சிகள் பயன்படும் என நம்புகிறேன். மதுக்கடைகளையும் அனுமதித்துவிட்டு மதுவின் தீமைகளை பற்றியும் பிரச்சாரமா கேட்க தோன்றும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் மதுவிலக்கு நடைமுறைக்கு வராத நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அது சாத்தியமில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. மலிவாக கிடைக்கும் கள்ளச்சாராயத்தினால் சமூக விரோத செயல்கள் பெருகிடவும் மாநிலத்தின் வருமானம் மாமூல் என்ற பெயரால் பலரது மடிகளை நிரப்பவுமான கொடிய சூழலில் இருந்தும் விரைந்து உயிர் குடிக்கும் வேதனையில் இருந்தும் சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசு சில தவிர்க்க முடியாத நிலைகளை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. எனினும் குடிக்கு அடிமையாவது தனிநபரை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தை, அவர் சார்ந்துள்ள சமுதாயத்தை, ஏன் நாட்டை கூட தாக்கும் வலிமை படைத்தது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக குடி நோய் எனப்படும் அல்கஹாலிசம் எத்துணை தீங்கானது என இத்திரைப்படம் ஒரு கண்ணீர் கதையே சொல்லுகிறது. அரசின் சார்பில் இப்படத்தை வெளியிட ஒப்புதல் அளித்துள்ள ஏவிஎம் நிறுவனத்தாருக்கு என் இதயமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.